கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு ஏதேனும் புதிய வைரஸ் அல்லது தொற்று அடுத்த தொற்று நோயாக மாறும் என்ற அச்சம் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. சமீபத்தில் சீனாவில் பரவிய HMPV வைரஸ் உட்பட பல நோய்களை உதாரணமாக குறிப்பிடலாம். இந்த சூழ்நிலையில் பிரபல தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான பில்கேட்ஸ் அடுத்த தொற்று நோய்க்கு விரைவில் உலகை தாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். ஒரு நேர்காணலில் அவர் கூறினார், அடுத்த 4 ஆண்டுகளில் இயற்கையான தொற்று நோய்க்கான வாய்ப்பு 10 முதல் 15% வரை கடந்த முறை இருந்ததாக விட நாம் உண்மையில் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்வது நல்லது. ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் இன்னும் தயாராக இல்லை. அடுத்த தொற்று நோய்க்கு நாம் இன்னும் முழுமையாக தயாராக இல்லை. அரசியல் பிளவுகள் மற்றும் தேவையான கருவிகளில் ஒருமித்த கருத்து இல்லாததை மேற்கோள் காட்டி உலகம் மற்றொரு தொற்று நோய்க்கு தயாராக இல்லை என்று பில்கேட்ஸ் கூறினார். ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக மக்கள் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்கிறார்கள். டிரில்லியன் கணக்கான டாலர்கள் மற்றும் மில்லியன் கணக்கான உயிர்களை இழந்த பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நாம் முன்னேறிவிட்டோம் என்று நான் கூற மாட்டேன் என்று கூறினார். பல ஆண்டுகளாக தொற்று நோய்க்கான தயார் நிலைக்கு குரல் கொடுத்து வருபவர் கேட்ஸ் 2015ஆம் ஆண்டு TED உரையில் உலகம் ஒரு கொடிய தொற்று நோய்க்கு தயாராக இல்லை என்று எச்சரித்தார். அவர் கூறியது போல் கோவிட்-19 தொற்று நோய் 2019